எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பு ஆன்ம நேயம் கொண்ட அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தேவதானம் பற்றி வள்ளலாருடைய ஆன்மீக ஞான மையம் அறக்கட்டளையில் ஏன் இந்த அறக்கட்டளையை நிறுவி கடந்த 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 5 ஆண்டுகளாக காலையில் அருட்கஞ்சி வழங்கப்படுகிறது. மதிய வேளையில் ஆதரவற்றோர்களுக்கு ஒரு 50 அன்பு உள்ளங்களுக்கு மதிய வேளையில் உணவு வழங்கப்படுகிறது. சாதம், சாம்பார், ரசம், மோர், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பாக அவர்களுக்கு சுகமான உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பல பேர் கேள்வி எழுப்புகின்றார்கள். இறைவன் முன்னிடத்திலேயே இருக்கிறான், உயிராக இருக்கின்றான், உள்ளத்திலே இருக்கின்றான். இறைவனை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், இறைவன் முன்னிடத்திலே இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் எல்லா உயிரிடத்திலும் இறைவன் இருக்கிறான், உயிராக இருக்கின்றான். அதனால் உடம்பை பாதுகாத்து என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். உடம்பை பொன் போல காக்க சொல்கின்றார். உடம்பு நன்றாக இருந்தால்தான் அதில் உயிர் வாழ முடியும். உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீ கண்டுகொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொள். இறைவனை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். எல்லா உயிரிடத்திலும் இறைவன் இருக்கிறான். எல்லா உயிரையும் தம் உயிர் போல நினை. எல்லாரையும் நீ நேசி. எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்து. எல்லாரையும் அன்பு போல நினைத்து வாழும் பொழுது உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ முடியும். ஒன்றாக நாம் ஒரு நேர்கோட்டில் இருக்க முடியும். அன்பு செலுத்துங்கள். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். எல்லாரையும் தம் போல நினைத்து வாழுங்கள். எந்த உயிரினத்துக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம். எல்லா உயிரும் இறைவன் படைத்தது. அதனால் இறைவன் படைத்த உயிர்களுக்கு நாம் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று வள்ளலார் சொல்லக்கூடிய நெறியில் இறைவனுடைய அற்புதத்தை நாம் உணர்ந்து அவர்களை நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையை நாம் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.